ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இந்த 100 கேள்வியில் இந்த வீடியோவில் 50 கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் 50 கேள்வியை மட்டும் நம்ம பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பின்னாடி எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். எல்லா வீடியோக்களுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. வீடியோவை பாருங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லிங்க்குகளை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். ஏன்னா உங்களுடைய ஸ்கில்லும் ரொம்ப டெவலப் ஆகுங்க. அது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி, இன்றைய முதல் கேள்வியை பார்க்கலாமா? இணையான தமிழ் சொல் தேர்க. கான்ஃபரன்ஸ் இந்த சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கான்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை மாநாடு. இரண்டாவது கேள்வி, கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. கான்சுலேட் இதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன? கான்சுலேட். விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை துணை தூதரகம். மூன்றாவது கேள்வி, ஊமையின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. என்ன ஊமை கொடுத்துருக்காங்க? கிணற்று தவளை போல. இந்த ஊமைக்கான சரியான பொருள் என்னன்னு சொல்லணும். என்ன பொருள்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? அறியாமை நிகழ்வு. ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் இருந்தால் அதான் கிணற்று தவளை போல. நான்காவது கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற ஊமைக்கு ஏற்ற பொருள் தருக. இது ஒரு ஊமைங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. இதுக்கான பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். ரிப்பீட் கொஷினுங்க. விடையை பார்க்கலாமா? விடை பயனற்ற செயல். ஐந்தாவது கேள்வி, பசுமரத்து ஆணி போல. இந்த ஊமையின் பொருள் என்ன? இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியையும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வினாவும் ரிப்பீட் கேள்வி தான். எளிதில் மனதில் பதிதல். இதுதான் சரி. ஆறாவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. அவங்க விடையை கொடுத்துருக்காங்க. அந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, என்ன விடைன்னு பாருங்களேன். யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை. அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும்போது தான் மனிதர்களை தாக்குகிறது. இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினா என்னான்னு கண்டுபிடிக்கணும். கீழக்கிற 4ல் எது சரியான வினாவாக வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? இப்படி தான் கேள்வி வரணும். ஏழாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. பொருள் வேறுபாடை வச்சு எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? விரிந்தது, விரித்தது. பாருங்க, விரிந்தது, விரித்தது. இந்த வினாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதாவது நிறைய கேள்வி ரிப்பீட்டாக வந்துக்கிட்டு இருக்குங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. மழைக்காற்று வீசியதால் புவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. இதுதான் சரி. எட்டாவது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையான தொடரை தேர்க. நல்லா பாருங்க, எது தப்பான தொடர்னு கேட்டிருக்காங்க. சரியான தொடரை கண்டுபிடிக்கக்கூடாது. சரிங்களா? கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. அடங்கு, அடக்கு இதை அடிப்படையாக வச்சு எந்த தொடர் தப்பாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் தவறு. ஏ பாருங்க, காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர். இது சரி. பி பாருங்க, மனதை அடக்கினால் ஆசை அடங்கும். சரி. டி பாருங்க, ஆசிரியர் அடக்க மாணவர்கள் அடங்கினர். இது சரி. அப்போ என்ன தப்புனா, ஆசிரியர் அடங்கியதால் என்னது? ஆசிரியர் அடங்கியதால் மாணவர்கள் அடங்கினர். இது தப்பு.
9வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்கணும். எது சரியாக வரும் கண்டுபிடிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பூனை, தையல், தேனி, ஓணான், மான், வௌவால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர், பழம். எது சரியாக வரும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. ஃபஸ்ட்டு ஆ வரணும், அப்புறம் ஓ வரணும், அப்புறம் காங்கா சான்யா அந்த வரிசையில் வரணும். இங்கே பாருங்கள், கி, அப்புறம் தே, அப்புறம் தை, பா, பூ, மா, மா, இந்த ஆர்டரில் தான் வரணும். இதுதான் கரெக்டு. 10வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. என்ன கொடுத்துருக்காங்க? கோடை, கடல், கொண்டல், குளிர்ச்சி. இது ஓரளவுக்கு எளிமை தான். முன்ன பார்த்த வினா கூட கொஞ்சம் கடினம். இது ஓரளவுக்கு எளிமை தான். விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பி தான் சரி. ஃபஸ்ட்டு கா வரணும். கா, அப்புறம் கு, அப்புறம் கோ, அப்புறம் கோ. இதுதான் சரி. 11வது கேள்வி, தனி என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை கண்டறி. தனி என்பது ஒரு வேர் சொல்லுங்க. இதிலிருந்து வினைமுற்றை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை தனிந்தது என்பது சரி. 12வது கேள்வி, வேர் சொல்லில் இருந்து தொழில் பெயரை அமைத்தல். கட்டு. கட்டு என்பது ஒரு வேர் சொல்லுங்க. இந்த வேர் சொல்லிருந்து தொழில் பெயரை உருவாக்கணும். உருவாக்குங்க. விடையை பார்க்கலாமா? கட்டுதல் என்பது தொழில் பெயர். 13வது கேள்வி, வாழ் என்ற சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. வாள் இந்த சொல்லிலிருந்து தொழில் பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? வாழ்க்கை என்பது சரி. 14வது கேள்வி, மரம். இந்த மரம் பாருங்க, ரகர வேறுபாடு வந்திருக்கு. இவ்விரண்டு சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு அறிக. என்ன பொருள் வேறுபாடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? இந்த மரம் அப்படின்னா தாவரம், இந்த மரம்னா வீரம். 15வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. எது சரியானதோ அதை கேட்குறாங்க. சரியானதை கண்டுபிடிக்கணும். இந்த இலைனா என்ன, இந்த இலைனா என்ன? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? இந்த இலைனா மெலிந்து போதல், அதாவது இலைச்சி போயிட்டான் அப்படி சொல்கிறாம்ல அது. இந்த இலைனா நூல் இலை. 16வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். பிழைகளற்ற தொடரை கண்டறிக. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடிப்படையில் எந்த தொடரில் பிழை இல்லையோ அதை கேட்குறாங்க. எதில் தப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. எதில் தப்பு இல்லை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. மற்றல் என்ன தப்பு? இங்கே பாருங்கள், ஏல இங்கே 3 சொல்லி இன் போட்டிருக்காங்க, தப்பு வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லா போட்டிருக்காங்க, இதுவும் வரக்கூடாது, தப்பு. சரி, அடுத்து சீல் என்ன தப்பு? சீல பாருங்கள், இந்த லா போட்டிருக்காங்க, ஸோ தப்பு. டீல் என்ன தப்பு? டீல பாருங்கள், 2 சொல்லி நான் போட்டிருக்காங்க, இது தப்பு. அடுத்து 17வது கேள்வி, வௌவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. வௌவல் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில சொல். இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை உயிரொலி. 18வது கேள்வி, மரபு பிழை நீக்குதல். மரபு பிழைகளை நீக்கி சரியானதை சொல்லணும். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. இது காமனாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை. ஆனால் உண்மையாக எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படி தான் சொல்லணும். பறித்து வான்னு சொல்லக்கூடாது, கொண்டு வான்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு. 19வது கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. எந்த தொடரில் சந்திப்பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க, பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. கைவினை
கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள். இதுதான் சரி. மற்றதில் என்ன தவறு? பியில் பாருங்கள், இங்கே வந்து இக்கு வந்திருக்கணும், வரல. இங்கே பாருங்கள், இக்கு வந்திருக்கணும், வரல. சியில் என்ன தவறு? சியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இக்கு வந்திருக்கணும், தவறு, வரல. இங்கேயும் இக்கு வந்திருக்கணும், தவறு, வரல. டியில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இக்கு வந்திருக்கு. ஸோ இதனால தான் இங்கே தவறு வந்திருக்கு. அடுத்து 20வது கேள்வி பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிதல். திருவள்ளுவரை பற்றிய சில தகவல்களை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவள்ளுவரின் காலம் கிமு 31, 1330 திருக்குறள் கொண்டது திருக்குறள். குறள் வெண்பா அடிப்படையில் அமைந்துள்ளது. மேற்கணக்கு நூல். இதில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். எது பொருந்தாதது? விடையை பார்க்கலாங்களா? விடை காலம் சரி, 1330 திருக்குறள் கரெக்டு, குறள் வெண்பா கரெக்டு, மேற்கணக்கு நூல் இல்லை. திருக்குறள் என்பது எதில் வரக்கூடிய நூல்? இது உங்களுக்கான கேள்வி. ரொம்ப சிம்பிளான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்து 21வது கேள்வி பாருங்கள். மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க. கீழே இருக்கிற 4 சொற்களில் எது மங்கள வழக்கு சொல் அல்லாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எது மங்கள வழக்கு சொல் அல்லாதது? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான், மங்கள வழக்கு கிடையாது. 22வது கேள்வி. அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக. அணுகு இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. எதிர்ச்சொல் என்ன? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை விலகு. 23வது கேள்வி. களம் கூட்டல் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? களம் கூட்டல் ஏரி, இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதியிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை களமேரி என்பது கரெக்டு. 24வது கேள்வி. பிரித்தெழுதுக. செந்நெற்கட்டு, இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். செந்நெற்கட்டு. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, இதுதான் சரி. 25வது கேள்வி. சேர்த்தெழுதுக. கண் கூட்டல் இல்லது, இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். கண் கூட்டல் இல்லது. விடையை பார்க்கலாங்களா? விடை கண் இல்லது என்பது சரி. 26வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை அடிப்படையில் எந்த தொடர் பிழையற்ற தொடர்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எந்த தொடர் பிழையற்ற தொடர்? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா மனிதர்கள் அப்படின்னு இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்படி வரதான் கரெக்டு. அறிந்து கொண்டார்னு வரக்கூடாது, அறிந்து கொண்டனன்னு வரக்கூடாது. மனிதர்னு இங்கே சிங்கில் கொடுத்துட்டு அறிந்து கொண்டார்கள் பன்மையில் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் தப்பு. அடுத்து 27வது கேள்வி. சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். பொருத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. சேகரம் அப்படின்னா கூட்டம், கெடிக்கலங்கி அப்படின்னா மிக வருந்தி, பின்னம் அப்படின்னா சேதம், பாகு அப்படின்னா சரியாக. இதுதான் சரி. அடுத்து 28வது கேள்வி. சொல் பொருள் பொருத்துக. இங்கேயும் அதே மாதிரி தான். சொல்லையும் பொருளையும் பொருத்த வேண்டும். கண்டுபிடியுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? கடும்பு, நரலும், பொம்மல், படுகதிர். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம விடையை பார்க்கலாமா? விடை டி தான் சரி. கடும்பு அப்படின்னா சுற்றம், நரலும் அப்படின்னா ஒலிக்கும், பொம்மல் அப்படின்னா சோறு, படுகர் அப்படின்னா பள்ளம். இதுதான் கரெக்டு. 29வது கேள்வி. சரியான தொடரை கண்டுபிடி. எந்த தொடர் சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும். எந்த தொடர் சரியான தொடர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடை டி தான் சரி. அஃது ஒரு அழகான ஊர், இப்படி தான் சொல்லணும். இதான் சரி. 30வது கேள்வி. சாலவும் நன்று, இது எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. சாலவும் நன்று அப்படிங்கிறது எந்த வகையான தொடர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். எந்த வகையான தொடர்?
விடையை பார்க்கலாங்களா? விடை உரிச்சொல் தொடர். 31வது கேள்வி, சரியான கூட்டப்பெயர்களை தேர்க. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா விலங்குகளுடைய கூட்டப்பெயர்களை கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கேட்குறாங்க. எது சரி பாருங்க. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, குதிரை மந்தை, கழுதை மந்தை. விடையை பார்க்கலாங்களா? விடை ஆட்டு மந்தை என்பது சரி. சரி, மற்றதுக்கு என்ன வரும்? இது உங்களுக்கான ஆப்ஷன். இதுக்கான பதிலை சரியாக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 32வது கேள்வி, சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. புல். புல் என்பது சிங்கிள். இதுவே கூட்டமாக இருந்தால் என்ன வரும்? இந்த கேள்வி ரிப்பீட் கொஷினுங்க. விடையை பார்க்கலாமா? விடை புற்கட்டு. 33வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இது திருக்குறள். இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி. இந்த குறட்பாவில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நிரல் நிறை அணி வந்துள்ளது. அதாவது அன்புக்கு பண்பு, அறனுக்கு பயன், இப்படி வந்ததால் இது நிரல் நிறை அணி. 34வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. கூற்று என்ன? இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். காரணம், இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது. இதில் எது சரி எது தவறுங்க? விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? கூற்று சரி, காரணம் தவறு. அதாவது இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைஞ்சால் அந்த சொல் தான் இலக்கணமுடையது. காரணம் என்னென்னா தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது. அதாவது மாறுபடும் இயல்பை உடையதுன்னா தப்பு. அடுத்து 35வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. இது கூற்று. காரணம், இந்த நூலில் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறப்பட்டுள்ளது. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. 36வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் அமைச்சிருக்கிறாங்க. கூற்று, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொளல் வினா. காரணம், தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொளல் வினா ஆகும். பாருங்க, கூற்று காரணம் சரியா? ஏதாவது தவறு இருக்கா? விடையை பார்க்கலாங்களா? கூற்றும் சரி, காரணமும் சரி. 37வது கேள்வி, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருளறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. இந்த புல்னா என்ன? அதை சரியாக கண்டுபிடிச்சி கீழே இருக்கிற 4 தொடரோட பொருத்தணும். இந்த கொஷின் ரிப்பீட் கொஷின், பல முறை நம்ம பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? பறவை என்பதன் வேறு பெயர் புல். இதுதான் சரி. 38வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் தேவை. இங்கே ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. அதற்கு குருதியோட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே என்ன இணைப்பு சொல் வரும்? சரியான இணைப்பு சொல்லை எடுத்து நம்ம இங்கே பொருத்தணும். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை, அதனால தான் அதற்கு குருதியோட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி தான் வரணும். 39வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. இங்கேயும் இணைப்புச் சொல்லை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. இங்கே ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இங்கே எது இணைப்பு சொல்லாக வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் சரி. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இப்படி தான் வரணும். இதுதான் சரி. 40வது கேள்விங்க, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள், இங்கே என்ன வரும்? என்ன வினாச்சொல் வரும்? அவங்க கேட்குறது வினாச்சொல் கேட்குறாங்க.
எந்த சொல் வினா சொல்லா வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடையை கண்டுபிடிச்சிங்களா? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் என்பது தான் வரும். 41வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது காலத்தின் அடிப்படையில் எது சரியான இணைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. காலத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் சரி. ரவி வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம், அதுவே வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம், வருகிறான் என்பது நிகழ்காலம், தென்றான் என்பது இறந்த காலம். 42வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்க. சொற்களை இணைச்சி அதை கண்டுபிடிக்கணும். இந்த சொற்களை இணைச்சி புதிய சொல்லை உருவாக்கணும். கீழே இருக்கிறத படித்து பார்த்தீங்கன்னாவே தெரிய போகுது. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் சரி. விளையாட்டு திடல், தயிர்ச்சோறு, பறவை கூட்டம், இது சரியான சொல் தான். அடுத்து 43வது கேள்வி, பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் எது? அதாவது இந்த சொல்லோட இணைக்க முடியாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. கீழே இருக்கிற 4 சொற்களில் எதை இணைக்க முடியாது? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? டி தான் ஆன்சர். நடைப்பயிற்சின்னு சொல்லலாம், மூச்சு பயிற்சின்னு சொல்லலாம், மொழி பயிற்சின்னு சொல்லலாம். மலை பயிற்சின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தப்பு. அடுத்து 44வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடர்களில் எது எழுத்து வழக்கு தொடர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் ஆன்சர். உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் என்பது சரி. 45வது கேள்வி, பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தற் குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. சரியான நிறுத்தற் குறி எதில் போடப்பட்டுள்ளதோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். இதில் எது ஆன்சராக வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? இது செய்தி தொடர், ஸோ இப்படி தான் ஆன்சர் வரணும். மற்றதில் என்ன தவறு அப்படின்னா, இங்கே பாருங்கள், தேவையில்லாத மேற்கோள் போட்டிருக்காங்க, இங்கேயும் போட்டிருக்காங்க, இது தப்பு, வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அரை புள்ளியெல்லாம் போட்டிருக்காங்க, அப்படி வரக்கூடாது, தப்பு. அடுத்து 46வது கேள்வி, ஊர் பெயரின் சரியான மருவை தெரிவு செய்க. திருநெல்வேலி, இதுக்கான மருவுச் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம பலமுறை அடித்து துவைத்து காய போட்டு விட்டோம். விடை நெல்லை. 47வது கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. மயிலாப்பூர். மயிலாப்பூர் என்பதன் மருவு என்னங்க? விடையை பார்க்கலாமா? விடை மயிலை. 48வது கேள்வி, பிரித்தெழுதுக. செய் நன்றி. இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? செய் கூட்டல் நன்றி என்பது தான் சரி. 49வது கேள்வி, அவன் வந்தது என்பது எந்த டைப்பான வலு? அவன் வந்தது அப்படிங்கிறது எந்த டைப்பான வலுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? இது திணை வலுங்க. அதாவது வந்தது, இதை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? அதாவது ஆடு மாடு உயிரற்ற பொருள் அதை சொல்ல தான் பயன்படுத்துவோம். பட் இங்கே அவன் என்பது உயர்த்திணை. ஸோ உயர்த்திணைக்கு அவன் வந்தான் என்ற உயர்த்திணை முடிவை தான் வச்சுருக்கணும். ஆனால் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ திணை வலு. 50வது கேள்வி இறுதி கேள்விங்க. இந்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போட்டிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த 50 கேள்விக்கான வீடியோ ரெடி பண்ணோடனே எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சிட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீன் டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் தொடர்ந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். சரி, 50வது கேள்வியை பாருங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. இந்த உலைனா என்ன, இந்த உலைனா என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? இந்த உலைனா வேலை செய்தல், இந்த உலைனா வலி, அதாவது மன உளைச்சல்னு சொல்கிறோம்ல, மன வலியை தான் மன உளைச்சல்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.